நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் சீன வரலாறு. சீன நாடு பழமையான நாகரீக தொட்டில்களில் ஒன்று. சுமேரிய நாகரீகம், அசீரிய நாகரீகம், பாபிலோனிய நாகரீகம், சிந்து சமவெளி நாகரீகம் போன்று மிகச்சிறந்த நாகரீக தொட்டில்களில் பழமை நிறைந்த நாடாக விளங்கி வருகின்றது. இது வருங்காலத்தில் மிகப்பெரிய எழுச்சி பெறும் என்பதனை பிரெஞ்சு புரட்சி வீரன் நெப்போலியன், ரஷ்ய தலைவர் லெனின் போன்றவர்கள் அறிந்து சீனாவின் வளர்ச்சி அபரிதமாக எதிர்காலத்தில் இருக்கும் என்று கட்டியம் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் சீனாவை பற்றி புரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய 5 நூற்றாண்டுகளுக்கு பன்னாட்டு அரசியலினுடைய நுட்பதட்பங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியிருக்கின்றார். சீன நாகரிகம் உலகிற்கு பல கொடைகளை அளித்திருக்கின்றது. சீன பட்டு உலக பெயர் பெற்ற ஒன்று. சீன வெடிகள், காகிதம், மை போன்றவற்றை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எகிப்திய நாகரிகத்தில் உள்ள சித்திர எழுத்துக்களை போன்று சீனாவிலும் தொன்று தொட்டே பழங்காலத்துக்கு முன்பே இந்த சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று அச்சு அடிக்கும் இயந்திரம், வெடிமருந்து, ஒட்டக முடியினால் தயாரிக்கப்பட்ட பிரஷ் போன்றவற்றை இந்த நாடு உலகிற்கு அளித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நெல்லை பயன்படுத்திய நாடாகவும் அது விளங்கி இருக்கின்றது. இவ்வாறு சீன நாடு பழங்காலம் தொட்டே உலக மக்களிடையே மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நாட்டு வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். சீன வரலாற்றினுடைய தொடக்கத்தை பார்க்கின்ற பொழுது சீன நாட்டில் பல தத்துவங்கள் முக்கியத்துவம் பெற்றன. குறிப்பாக கன்ஃபியூசியஸினுடைய தத்துவ கோட்பாடுகள் மக்களை பெரிதும் ஈர்த்தது. அதே போன்று பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சென்றாலும் கூட சீன மக்களினுடைய வாழ்வில் மிகப்பெரிய அம்சத்தை உள்ளே அடக்கி இருக்கின்றது. அதே போன்று கம்யூனிச சித்தாந்தமும் அந்த மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு பல தத்துவங்கள், பல கோட்பாடுகளை உள்ளடக்கிய நாடாக சீன நாடு விளங்கி வருகின்றது. அந்த நாட்டை பற்றி அறிந்து கொள்வது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய உலக சூழலில் எந்த ஒரு நாடும் தனித்து இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த சீன நாட்டின் வரலாறு நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சீன வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் அபினி போர்கள். 2 அபினி போர்கள் நடைபெற்றன. முதல் அபினி போர் 1840 42 வரை நடைபெற்றது. இந்த அபினி போர் ஏன் ஏற்பட்டது என்று வினா எழுப்பினால் அதற்கு காரணம் நாம் ஐரோப்பிய நாடுகளில் நிகழ்ந்த தொழில் புரட்சியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தொழில் புரட்சியின் தாக்கம் உலகளாவிய பொருளாதார சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொழில் புரட்சி உற்பத்தி முறையில் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது. கடல் கடந்த வாணிபம், பெருமளவில் முதலீடு, இவ்வாறு உற்பத்தி முறையிலும் சந்தைப்படுத்தும் முறையிலும் மிகப்பெரிய மாறுதல்களை இந்த தொழில் புரட்சி ஏற்படுத்தியது. சீனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, மற்ற காலனி நாடுகளாக இருந்தாலும் சரி, மேலை நாட்டினர் இந்த நாடுகளுக்கு வர முக்கியமான காரணம் எது என்று கேட்டால் அவர்களுக்கு அதிக அளவில் உடனடியாக தேவைப்பட்ட கச்சா பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு கச்சா பொருட்கள் தேவைப்பட்டன. கச்சா பொருட்களை பெறுவதற்காக சீனா, இந்தியா போன்ற காலனி நாடுகளை உருவாக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மேலும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்பதற்கு சந்தைகளாகவும் அவை பயன்படுத்தப்பட்டன. இவ்வாறுதான் காலனி ஆதிக்க நாடு ஏற்பட்டது. இந்த சீன வரலாற்றை நாம் நோக்கின்ற பொழுது இன்னொரு வேறுபாட்டையும் நாம் காண வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் மட்டும் வந்தது. ஆனால் சீனாவை பொறுத்தவரை அதில் பல நாடுகள் அந்த நாட்டை பங்கு போட்டார்கள். இந்த சீன தண்ணீர் பூசணி பழத்தை பல நாடுகள் துண்டு துண்டாக சுவைக்க தொடங்கினார்கள். இவ்வாறு பல்வேறு நாடுகளின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ஒரு நாடாக சீனா விளங்கியது. இருப்பினும் சீன பேரரசு ஒரு பெயரளவுக்கு ஒரு பொம்மை அரசாக இருந்தது. ஆகவே நாம் 3 கூறுகளை சீன வரலாற்றில் நாம் பார்க்க இயலும். ஒன்று,
பெயரளவுக்கான பேரரசர். 2, கச்சா பொருட்களை அபரிதமாக பெறுவதற்கு, சீன நாட்டை சுரண்டுவதற்கு, சீன வளங்களை கொள்ளையடிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒரு அணியில் திரண்டு இந்த சீன நாட்டினுடைய வளங்களை சுரண்ட ஆரம்பித்தார்கள். இந்த இந்தியா எவ்வாறு ஆங்கில ஆட்சியை அகற்றி விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தது, அதை போன்று சீன மக்களும் சீன தலைவர்களும் இந்த அந்நிய நாட்டினுடைய ஆதிக்கத்தை, அந்த உடன்படிக்கை துறைமுகங்களில் அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய செல்வாக்கை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு பழமைக்கும் புதுமைக்கும், சுரண்டலுக்கும் விடுதலைக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு வளர்ச்சியாக, ஒரு பொது போராட்டமாக இந்த சீன வரலாறு செல்கின்றது. இது ஒரு தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. ஆகவே சீன வரலாற்றை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பு தொழில் புரட்சி ஏற்படுத்திய தாக்கம், அவர்களுக்கு தேவையான அந்த கச்சா பொருட்கள் சீனாவுக்கு அவர்களை வரச் செய்தது. சீன நாட்டை பொறுத்தவரையில் சீன நாட்டை வெளிநாட்டோடு அவர்களுக்கு தொடர்பு அதிகம் இல்லை, அவர்கள் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. ஜப்பானிலும் இதே நிலைதான். ஆனால் ஐரோப்பியர்கள் வலுக்கட்டாயமாக சீன நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பல உடன்படிக்கைகளை அவர்கள் மீது திணிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அபினி போர் அந்த சூழலில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அபினி, இந்த பெயர், இது ஒரு பொருளை, ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் 1834 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஏகபோக உரிமையை ஆங்கில அரசு கொடுத்தது. 1834 இந்த ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது. மற்றவர்களும் பிற கம்பெனிகளும் பிறரும் தாங்கள் விரும்பினால் சீனாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடலாம், அபினி வர்த்தகத்திலும் ஈடுபடலாம். இந்த நிலை மிகப்பெரிய மாறுதலை சீனாவில் ஏற்படுத்தியது. பல கிழக்கிந்திய கம்பெனி தவிர மற்றவர்களும் சீனாவில் இருந்து தேயிலையை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தார்கள், அபினியை சீனாவுக்குள் இறக்குமதி செய்தார்கள். அதிக அளவு பொருளை வெள்ளியாக இங்கிலாந்திற்கு சீனா கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. சில்வர் டிரைன் என்று சொல்வார்கள். இது சீன பேரரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அபினி கடத்தப்பட்டும் அந்த கடத்தப்பட்ட அபினியை அதிக விலைக்கு பல மறைமுக அமைப்புகளை, நெட்வொர்க்கை ஏற்படுத்தி சீனா முழுவதும் வியாபாரம் செய்தார்கள். ஐரோப்பிய வணிகர்களும் இருந்தார்கள், சீனர்களும் சிலர் இதை சேர்ந்து செய்தார்கள். இது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய, சீன பேரரசுக்கு ஒரு தலைவலியாக மாறியது. ஆகவே இந்த அபினி கடத்தலையும் அபினி வர்த்தகத்தையும் தடை செய்ய வேண்டும். இதற்காக ஒரு ஸ்பெஷல் கமிஷனரை நியமிக்கின்றார்கள். அந்த கமிஷனர் இங்கிலாந்து வணிகர்கள் அபினி வர்த்தகத்தில் ஈடுபடுவதை தடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் இதுவரை தங்கள் வசமாக வைத்திருக்கக்கூடிய அபினியை ஒட்டுமொத்தமாக சீனர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் எழுத்துப்பூர்வமாக ஒரு பத்திரம் எழுதி தாங்கள் இனிமேல் அபினி வர்த்தகத்தில் ஈடுபடுவதில்லை என்பதையும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்து வணிகர்களுக்கும் இது ஒரு மிக பேரிடியாக அமைந்தது. வேறு வழியில்லாமல் ஸ்பெஷல் கமிஷனர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமாக தங்களிடம் இருந்த அபினியை ஒப்படைத்தார்கள். ஆனால் அந்த பாண்ட் எழுதி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. ஆனால் புதிய கமிஷனர் இதில் கராராக இருந்தார். ஆகவே இந்த கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடு, புதிய கமிஷனரினுடைய செயல்பாடுகள், ஆங்கிலேய வியாபாரிகளினுடைய தயக்கம், அவர்கள் தங்கள் லாபத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம் இந்த முதல் அபினி போருக்கு வழிவகுத்தது. நீங்கள் சீன வரைபடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வாறு கடற்கரை பகுதியில் பல துறைமுகங்கள் இருக்கின்றன, இந்தியாவில் எவ்வாறு கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற துறைமுகங்களை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி முதலில் தொடங்கியதோ, அதே போன்று சீனாவிலும் பல துறைமுகங்களை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இங்கிலாந்திற்கு ஏற்பட்டது. இந்த முதல் அபினி போரை சாக்காக கொண்டு அவர்கள் பல துறைமுகங்களை தங்கள் வசம் கொண்டு வர ஆரம்பித்தார்கள்.
அதுக்கு ட்ரீட்டி ஆஃப் போர்ட்ஸ் என்று பெயர். முதலில் சீன பேரரசு வெளிநாட்டோடு தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் யாரையும் சந்திப்பதில்லை. கேண்டன் சிஸ்டம் ஆஃப் ட்ரேட், காண்டன் வர்த்தக முறை என்ற ஒன்று இருந்தது. புதிதாக பேரரசரை பார்க்க வருபவர் இந்த கோட்டோ என்ற ஒரு முறையை பின்பற்ற வேண்டும். இந்த கோட்டோ முறை என்னவென்றால் 3 முறை முழங்காலிட்டு மண்டியிட வேண்டும் பேரரசர் முன்பாக. 9 முறை கீழே விழுந்து வணங்க வேண்டும். இது ஐரோப்பியர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. இந்த சீனாவை பொறுத்தவரை இந்த டிராகன் ஒரு மிக முக்கியமான அம்சம். பீகிங்கை கூட ஃபர்பிடன் சிட்டி, தடை செய்யப்பட்ட நகரம் என்று சொன்னார்கள். ஆகவே சீன பேரரசோ சீன மக்களோ வெளிநாட்டோடு தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. இருப்பினும் கூட சில்க் ரூட் என்று நாம் பழங்காலத்திற்கு முன்பே உலகம் முழுவதும் சீன பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதற்காக பயன்பட்ட அந்த பட்டுச்சாலை இன்றும் நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே ஆங்கிலேயருடைய வருகை, அவர்களை பின்பற்றி பிரெஞ்சுக்காரர்கள், அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள் போன்றவர்களுடைய வருகைக்கு காரணம் சீனாவினுடைய வளங்களை கொள்ளையடிப்பது. இந்த முதல் அபினி போரில் ஆங்கிலேய கப்பல்கள் படை பலத்துடன் தாக்கியதன் காரணமாக பல தொடர்ச்சியான கடற்கரை துறைமுகங்கள், சீன துறைமுகங்கள் தாக்கப்பட்டன. அவை ஆங்கிலேயரின் கீழ் வீழ்ந்தன. சீன அரசால் இதை சமாளிக்க இயலவில்லை. சில நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள், சில உடன்படிக்கைகளை செய்ய தொடங்கினார்கள். சிறிது காலத்திற்கு அடுத்து அவைகளை மாற்றிக்கொண்டார்கள். இவ்வாறு ஒரு நிலையான ஒரு கோட்பாடு இல்லாதன் காரணமாக மோதல் ஏற்பட்டது. சமரசம் பேசினார்கள், சமரசம் உடைந்தது. இவ்வாறு சூழ்நிலை மாறியதற்கு பின்பு நான்கிங் உடன்படிக்கையின்படி இந்த முதல் அபினி போர் முடிவுக்கு வந்தது. 1842 இந்த நான்கிங் உடன்படிக்கை. இந்த நான்கிங் உடன்படிக்கையின்படி 5 துறைமுகங்கள் கேண்டன் உட்பட மேலை நாட்டு வர்த்தகத்திற்கு திறந்து விடப்பட்டது. இன்னொன்று கேண்டன் வர்த்தக முறை என்று நான் முன்னே குறிப்பிட்டிருந்தேன். அந்த கேண்டன் வர்த்தக முறை என்னவென்றால், கேண்டனில் மட்டும் மேலை நாட்டவர்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம். ஆனால் நேரடியாக அவர்கள் வியாபாரம் செய்து கொள்ள முடியாது. ஹாங் என்ற ஒரு நடுத்தர ஒரு புரோக்கர்ஸ், அவங்க இடைநிலை தரகர்கள், அவர்கள் மூலம்தான் வர்த்தகத்தில் ஐரோப்பியர்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று ஒரு கப்பலில் வரக்கூடிய சரக்குகளை அந்த ஹாங் புரோக்கர்கள் மூலம் சரிபார்த்து வியாபாரத்தை அதற்கு சுங்கத்திற்கு எவ்வளவு இதெல்லாம் துல்லியமாக கணித்து அடுத்த கப்பல், இவ்வாறுதான் முன்பு வியாபாரம் சீன நாட்டிற்கும் இங்கிலாந்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றது. இப்பொழுது அந்த ஹாங் புரோக்கர்களுடைய தலையீடு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. 21 மில்லியன் வெள்ளி டாலர்களை போர் நஷ்ட ஈடாக சீனா இங்கிலாந்திற்கு தர வேண்டியதாயிற்று. அடுத்ததாக இந்த துறைமுக நகரங்களில் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் தங்கிக் கொள்ளலாம். நேரடியான வர்த்தக முறைக்கு இது வழிவகுத்தது. இது ஓபன் டோர் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற சீன துறைமுகங்களை திறந்துவிடும் கொள்கைக்கு இது முதல் படியாக அமைந்தது. இவ்வாறு முதல் அபினி போர் சீனாவிற்கு பெருத்த தோல்வியாக அமைந்தது, பெருத்த அவமானமாக மாறியது. அவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஐரோப்பியர்களுக்கு இது மிக பெரும் வெற்றியாக அமைந்தது. இந்த வெற்றியை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்தும் மற்ற நாடுகளும் நினைக்க தொடங்கின. ஆகவே இந்த அபினி போரினுடைய முடிவு அபினி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அபினி வர்த்தகம் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த போரின் முடிவிலும் கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை என்பதை இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2வது அபினி போர் 1856 இருந்து 1858 வரை, 1860 வரை, 1856 இருந்து 1860 வரை 2ஆம் அபினி போர். அபினி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று நான் குறிப்பிட்டேன். அபினி கடத்தப்பட்டது,
அபினி மறைமுகமாக விற்கப்பட்டது. அதற்கு சீன அரசினுடைய சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது. ஆகவே மேலை நாட்டவர்களுக்கும் சீனாவுக்கும் ஏற்படக்கூடிய உரசல்களுக்கும் மோதல்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக அபினி அமைந்தது. அபினியினால் அதிகமான லாபம் கிடைத்தது, கொள்ளை லாபம் கிடைத்தது. ஐரோப்பிய வணிகர்களுக்கும், குறிப்பாக ஆங்கிலேய வணிகர்களுக்கும், சில குறிப்பிட்ட சீனர்களுக்கும், அந்த நெட்வொர்க்கில் பணிபுரிந்தவர்களுக்கும் கொள்ளை லாபம் கிடைத்தது. இதை அவர்கள் விட்டுவிட ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. ஆகவே இந்த அபினி பிரச்சனை மீண்டும் தலை தூக்கியது. அதனுடைய காரணமாக 2வது அபினி போர் தொடர்ந்தது. சீனாவில் ஹாங்காங் துறைமுகத்தில் ஆங்கிலேய கொடியுடன் ஒரு கப்பல் பதிவு செய்யப்பட்டது. எதேச்சையாக அதில் வெடிக்கப்பட்ட குண்டு ஒரு சீனரை மாய்த்து விட்டது. சீனர்கள் அவரை தங்கள் வசம் ஆங்கிலேயர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்டவரை சீன மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சட்டப்படி தூக்கிலிட்டு கொலை செய்தார். இது ஆங்கிலேயர்களிடையே மிகப்பெரிய மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியது. தங்கள் நாட்டு சட்டப்படி தாங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். சீனர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மனக்கொதிப்பும் மனக்கசப்பும் ஏற்பட்டது. இந்த 2வது அபினி போர் எல்லை ஜூரிஸ்டிக்ஷன் சீனர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும், இவர்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் வேண்டும், அல்லது இவருடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், இப்படி முரண்பாடான கோட்பாடுகள் இரு பிரிவினருக்கும் ஏற்பட்டது. இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆகவே இந்த 2வது அபினி போரில் பிரெஞ்சு ஆங்கில படைகள் ஒன்று சேர்ந்து பல துறைமுகங்களை சீன துறைமுகங்களை கைப்பற்றின. பீகிங்கை தாக்கினார்கள். பீகிங்கினுடைய புகழ்பெற்ற கோடை அரண்மனை சம்மர் பேலஸ் அதுவும் தீக்கிரையாக்கப்பட்டது. சீனர்கள் ஆங்கிலேய பிரெஞ்சு படைகளிடம் சரணடைந்தார்கள். டீன்ஸ்டின் உடன்படிக்கை கையெழுத்தாயிற்று. இந்த டீன்ஸ்டின் உடன்படிக்கை பற்பல பலன்களை ஐரோப்பியர்களுக்கு வழங்கியது. ஒன்று, 11 புதிய துறைமுகங்கள் மேலை நாட்டவர்களுக்கு வர்த்தகத்திற்காக திறந்துவிடப்பட்டது. 2, இந்த ஹோங் என்று சொல்லப்பட்ட இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. அதே போன்று இந்த புதிய துறைமுகங்களில் மேலை நாட்டவர்கள் தங்கலாம். மற்றொன்று, சீன பேரரசுடன் நேரடியாக அவர்கள் கடித போக்குவரத்தை வைத்துக் கொள்ளலாம். இந்த 2வது அபினி போரின் விளைவாக மேலை நாட்டு கருத்துக்கள் சீனாவிற்குள் நுழைய தொடங்கின. சீன அரசுக்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. பின்பு நாம் தைப்பிங் புரட்சியில் அந்த நிலையை பார்க்கலாம். அதே போன்று ஆப்பிரிக்க அடிமைகளை போன்று சீன துறைமுக நகரங்களையும் ஐரோப்பியர்கள் தாக்கி அங்கிருந்த தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக சிறைபிடித்து மேற்கிந்திய தீவுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கியூபா போன்ற நாடுகளுக்கு அவர்களை கொண்டு சென்று அதன் மூலம் அந்த வர்த்தகத்தின் மூலம் அபரிதமான லாபத்தை பெற்றார்கள். நாம் ஆப்பிரிக்க அடிமைகளைத்தான் இவ்வாறு செய்தார்கள் நினைத்திருக்கின்றோம். ஆனால் சீனாவிலும் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 2 அபினி போர்களும் சீனர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்தது. என்ன எச்சரிக்கை மணி என்றால், ஐரோப்பியர்களுடைய வருகையை அவர்களால் தடுத்து நிறுத்த இயலாது. ஏனென்றால் மஞ்சு வம்ச அரசர் அத்தகைய பலம் படைத்தவர் அல்ல. மற்றொன்று, இந்த ஐரோப்பியர்கள் சீனாவினுடைய வளங்களை சுரண்டுவதற்கு ஓர் அணியில் திரளத் தொடங்கினார்கள். முன்பு குறிப்பிட்டதை போன்று இந்தியா
முழுமையுமாக ஆங்கிலேய அரசுக்கு அடிமைப்பட்டது, காலனி நாடாக விளங்கியது. ஆனால் சீனாவின் நிலை அவ்வாறு இல்லை. கட்டிங் த சைனீஸ் மெலன் என்று சொல்வார்கள். அந்த சைனீஸ் தண்ணீர் பூசணி பழத்தை ஒவ்வொரு துண்டாக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் எடுத்து சுவைக்க தொடங்கின. இவ்வாறு பல ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதிக்கத்தின் கீழ் சீனா வந்தது. ஆனால் இது வெளிப்பார்வைக்கு அப்படி அப்பட்டமாக தெரியவில்லை. ஏனென்றால் மேம்போக்காக சீன பேரரசர் இருக்கின்றார், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மக்கள் மத்தியில் அவருக்கு எதிர்ப்பு, மேலை நாட்டவர்கள் அவரை ஒரு கைப்பாவையாக நடத்தினார்கள். இத்தகைய நிலை சீனாவில் நிலவியது. இது சீன விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சீன மக்களுக்கு, சீன வியாபாரிகளுக்கு, அனைத்து பிரிவினருக்கும் மிகப்பெரிய பாதகமாக இருந்தது. ஆகவே சீனாவினுடைய நிலை மிக கடுமையான நிலை, மோசமான நிலை. அந்த நிலையை இந்த அபினி போர்கள் அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. அடுத்ததாக இந்த அபினி போரின் மற்றொரு விளைவு என்னவென்றால், பாதகமான உடன்படிக்கைகள். முன்பு ட்ரிபியூட் அல்லது கொடை பேரரசருக்கு வழங்கினார்கள். ஆனால் அபினி போர்களுக்கு பின்பு நான்கிங் உடன்படிக்கையின்படி, டீன்ஸ்டீன் உடன்படிக்கையின்படி மற்றும் செஃபு கன்வென்ஷனின்படி மற்றும் பிரான்ஸ், ரஷ்யா மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் சீனா தனித்தனியாக செய்து கொண்ட உடன்படிக்கைகளின்படி சீனாவின் பல துறைமுகங்கள், பல உள்நாட்டு பகுதிகள் இந்த வெளிநாட்டவர்களுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆகவே சீனா தான் எவ்வாறு சிதைக்கப்பட்டோம் என்பதை காலப்போக்கில் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. எனவேதான் அங்கே ரகசிய சங்கங்கள் தோன்ற தொடங்கின. சீன அரசருக்கும் எதிர்ப்பு கிளம்பியது, மேலை நாட்டவர்களுக்கும் எதிர்ப்பு கிளம்பியது. இவ்வாறு சீன தேசிய உணர்வு வளரக்கூடிய நிலையை நாம் காணலாம். இந்த ஐரோப்பிய நாடுகள் தொழில் புரட்சியின் விளைவாக அவர்களுக்கு அபரிதமான அளவிற்கு கச்சா பொருட்கள் தேவைப்பட்டன. அவருடைய தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு இந்த கச்சா பொருட்கள் செய்பொருள்களாக மாற்றப்பட்டு அதிக விலைக்கு அந்த நாடுகளுக்கு சந்தைகளாக அந்த நாடுகள் விளங்கின. இவ்வாறு அதிக அளவில் லாபம் ஈட்டியவர்கள் மேனாட்டவர்கள். தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களும், பின்பு பிரெஞ்சுக்காரர்களும், பின்பு அமெரிக்கர்களும், ரஷ்யர்களும் மற்றும் பிற நாட்டவர் எல்லோருமே சேர்ந்து சீனாவை சூறையாடிய நிலையை நம்மால் காண முடிகின்றது. இந்த பாதகமான உடன்படிக்கையினுடைய விளைவு என்னவென்றால், ஃபாரின் கன்செஷன்ஸ், வெளிநாட்டவர்களுக்கான சலுகைகள் என்று துறைமுக நகரங்களில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த அவர்களுடைய செல்வாக்கிற்கு உட்பட்ட பகுதிகளில் சீனர்களாக இருந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிகளாக மாற்றப்பட்டார்கள். கேண்டனில் இருந்து சீன வியாபாரிகள் பலர் தங்களுடைய செல்வாக்கை இழந்தார்கள். சாங்காய் ஒரு மிக முக்கியமான நகரமாக வளரத் தொடங்கியது. அந்த முதல் அபினி போர், இரண்டாவது அபினி போருடைய தாக்கம் ஹாங்காங் இங்கிலாந்திற்காக கொடுக்கப்பட்டது. சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு பின்தான் மீண்டும் சீனாவிடம் அது ஒப்படைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த பாதகமான பாரபட்சமான உடன்படிக்கைகள் சீனாவின் மீது திணிக்கப்பட்டன. சீன அரசு பழங்கால நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. பட்டு சாலை அது ஏற்படுத்தி தன்னுடைய பொருட்களை உலகமெங்கும் அனுப்பியது. இருப்பினும் பெருமளவிற்கு அது ஒரு தனித்து இருந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் வருகை அந்த தனிமையை அகற்றியது. இந்த சீன நாட்டின் வளத்தை ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து அதை சூறையாட தொடங்கினார்கள். அதைத்தான் நாம் இந்த ட்ரீட்டி போர்ட்ஸ் அல்லது உடன்படிக்கை துறைமுகங்களில் பார்க்கின்றோம். அவ்வாறு சீனாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம், ஒட்டுமொத்த கச்சா பொருட்கள் எல்லோருமே அனைத்துமே ஐரோப்பிய வணிகர்களின், ஐரோப்பிய அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. சீன நாடு ஒரு
அடிமைப்பட்ட நாடாக, வெளியில் அது அப்பட்டமாக தெரியாமல் உள்ளுக்குள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பாதகமான உடன்படிக்கைகள் சீனாவின் மீது திணிக்கப்பட்டது. இதில் இன்னொரு அம்சம் என்னவென்றால், சுங்கத்தீர்வை அதிகமாக வசூலிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லோருமே எதிர்த்தன. குறிப்பாக 5% மட்டும்தான் சுங்கத்தீர்வை வசூலிக்கப்பட்டது. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து சீன அரசை நிர்பந்தித்ததின் காரணமாக சுங்கத்தீர்வை மிக குறைவாக வசூலிக்கப்பட்டது. மற்றொன்று, ஃபாரின் கன்செஷன்ஸ், இந்த வெளிநாட்டவருக்கான சலுகை, அதில் சாங்காயில் அமெரிக்க, இங்கிலாந்து பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டு கிரேட்டர் கன்செஷன்ஸ் என்ற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டது. இதில் இங்கிலாந்து, அமெரிக்க செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இவர்கள் சுங்கத் தீர்வையை வசூலித்து ஆங்கிலேய அரசுக்கு அவற்றை அனுப்புவதற்காக ஒரு புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தினார்கள். சுங்கத்தீர்வை ஆய்வகம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த சுங்கத்தீர்வை ஆய்வகம் சுங்கத்தீர்வையை மட்டும் வசூலிக்கவில்லை. ஒரு முனிசிபல் கவுன்சிலின் மூலம், முனிசிபல் அமைப்பின் மூலம் துறைமுகங்களை கண்காணித்தது. அந்த பகுதியை சர்வே பண்ணுவதற்கான வேலைகளை ஏற்படுத்தது. ஏதாவது மற்ற மராமத்து பணிகளை செய்வதற்கான உரிமைகளை கொண்டது. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டது. இவ்வாறு யாரும் அறியா வண்ணம் மறைமுகமாக எவ்வாறு லாப்ஸ் கொள்கை அல்லது துணைப்படை திட்டத்தை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார்களோ அதே போன்று ராஜதந்திரத்தில் சீனர்கள் தெரியாத அளவிற்கு, சீன மக்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு, சீன பேரரசர் இவற்றை எதிர்த்து செயல்படாத அளவில் மறைமுகமாக இந்த சுங்கத்தீர்வை ஆய்வகம் படிப்படியாக சீனாவினுடைய இறையாண்மையை விழுங்க தொடங்கியது. ஆகவே சீனாவினுடைய பாடு ஒரு பெரும் திண்டாட்டமான பாடு. அவர்கள் பல நாடுகளினுடைய சூழ்ச்சிக்கும் சுரண்டலுக்கும் ஆட்பட்டார்கள். ஆகவே இந்த சுரண்டலையும் எதிர்ப்பையும் மக்களுடைய செயல்களிலும் எதிர்ப்புகளிலும் நம்மால் காண முடிகின்றது. அந்த வகையில்தான் பல ரகசிய சங்கங்கள் சீன அரசருக்கு எதிராகவும் காலப்போக்கில் ஐரோப்பியர்களுடைய செயல்பாட்டிற்கு எதிராகவும் தொடங்கின என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆயிரத்தி 1851 1864 வரை தைப்பிங் கழகம் எழுந்தது. அந்த தைப்பிங் கழகம் ஒரு வித்தியாசமான ஒன்று. 1857 இந்தியாவில் சிப்பாய் கழகம் என்ற ஒன்று நடந்தது. இந்த அபினி போரினுடைய காலகட்டமும் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் 1857 ஆண்டு புரட்சியை நடந்த நிகழ்வையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறது சரியாக இருக்கும். 1857 புரட்சி ஒடுக்கப்பட்டதற்கு பின்பு ஆங்கிலேயர்கள் முழு வீச்சுடன் சீனாவின் மீது தங்களுடைய பார்வையை செலுத்தினார்கள். சீன விவசாயிகள், சீன தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், சுரங்க தொழிலாளர்கள், நிலக்கரியை எரிக்கும் தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு சமுதாய பிரிவினரிடையே மேனாட்டவர்கள் மீது கடுமையான அதிருப்தியும் எதிர்ப்பும் எழுந்தது. இந்த சூழலில் சீன பேரரசர் செய்வது அறியாமல் இருந்தார். சீன பேரரசர் பொம்மை அரசாக விளங்கியது. சீன பேரரசு முற்றிலுமாக அழிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தைப்பிங் கழகம் அந்த சீன பேரரசனுடைய மஞ்சு அரசனுடைய ஆட்சியை ஆட்டம் காண வைத்தது. மஞ்சு அரசு தைப்பிங் கழகத்திற்கு பின்பு வெற்றுக்கூடாக மாறிய நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தைப்பிங் கழகம் ஹாங் என்பவர் இதனுடைய மூளையாக, நிறுவனராக செயல்படுகின்றார். ஹாங்
ஒர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட் சொசைட்டி, கடவுளை வழிபடுவோர் சங்கம் என்ற ஒன்றை அவர் நிறுவுகின்றார். இந்த தைப்பிங் கழகம் ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது. இதனுடைய ஆதார சுருதி கிறித்தவ புராட்டஸ்டன்ட் சமயத்தினுடைய சாரத்தை உட்கொண்டதாக இருக்கின்றது. ஹாங் தன்னை இறைவனுடைய மகன் என்று அழைத்தார். ஜீசஸ் கிறிஸ்து தன்னுடைய சகோதரர் என்று அழைத்தார். மக்களிடையே சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்று எண்ணினார். தைப்பிங் கழகம் தொடக்கத்தில் சிறு கழகமாகத்தான் தொடங்கியது. நாம் முன்பு பார்த்த போன்று சீன மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டது. இயற்கையினுடைய சீற்றங்கள், பஞ்சம், பசி, வெள்ளம் போன்றவை மக்களை சின்னாபின்னப்படுத்திய சூழலில் இந்த தைப்பிங் கழகம் அவர்களை பெரிதும் ஈர்த்தது. பாதகமான உடன்படிக்கைகள் சீன சமுதாயத்தில் பலருக்கு வேலை வாய்ப்பை தரவில்லை. அவர்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய இயலாத காரணத்தினால் இந்த தைப்பிங் கழகத்தில் பல பிரிவினர் சேர ஆரம்பித்தார்கள். தைப்பிங் கழகம் அல்லது தைப்பிங் புரட்சியாளர்கள் கன்ஃபூசியஸ் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாற்றாக நிலமானிய முறைக்கு எதிரான செயலாக விவசாயிகளுடைய ஒரு புரட்சியாக அது வடிவமைக்கப்பட்டது. கிறித்தவ மதத்தினுடைய தாக்கம் இருப்பினும் கூட அன்றைய சீன அரசில் நிலவிய சமய, சமுதாய, பொருளாதார, கலாச்சார சூழல்கள் பல அதிருப்தி அடைந்த சமுதாய பிரிவினரை தைப்பிங் கழகத்தில் சேருவதற்கு உந்து விசையாக அமைந்தது. நிலமானிய முறையை எதிர்த்தார்கள். சீனாவில் பல ஆண்டுகளாக அந்த ஃபீடலிசம், நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கம் இருந்தது. அந்த ஆதிக்கம் காலப்போக்கில் அழிந்துபட்டாலும் கூட அதனுடைய எச்சங்களும் மிச்சங்களும் இருந்த நிலையில் விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக இந்த தைப்பிங் கழகத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அதே போன்று கைவினைஞர்கள் தொழில் புரட்சியினுடைய தாக்கம், தொழில் புரட்சியுடைய பாதிப்பு எல்லா காலனி நாடுகளிலுமே கண்கூடாக தெரிந்தது. ஆகவே எந்த காலனி ஆதிக்க நாட்டிலும் புரட்சி அல்லது எதிர்ப்பு ஏற்பட்டால் அதற்கு மிக முக்கியமான காரணி பொருளாதார காரணமாக இருக்கும். சீன நாடு டெக்ஸ்டைல்ஸ் அல்லது பட்டுக்கு பெயர் போனது. ஆனால் அந்த நாடு ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர்கள், அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள் மற்றும் பல நாடுகளுடைய வருகையின் காரணமாக அந்த தொழில்கள் நலிந்தன, ஜவுளி தொழில்கள் நலிந்தன. அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பணியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இதனால் அப்படி பாதிக்கப்பட்டவர்களும் தைப்பிங் கழகத்தில் சேர்ந்தார்கள். ஆகவே தைப்பிங் கழகம் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒன்றாக அமைந்தது. விவசாயிகள் அதில் சேர்ந்தார்கள். தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள் அதிக அளவில் சேர்ந்தார்கள். விவசாயிகள் சேர்ந்தார்கள். கைவினைஞர்கள் சேர்ந்தார்கள். மற்றொன்று, இந்த தைப்பிங் புரட்சியாளர்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை சொன்னார்கள். இந்த பெண்களுக்கான உரிமை சமீப காலங்களில், அது 20, 21ஆவது நூற்றாண்டு அல்லது மேலை நாடுகளில் தான் அந்த கருத்து அதிவேகமாக பரவ தொடங்கியது என்பதை நாம் பார்த்தாலும் கூட இந்த தைப்பிங் கழகம் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்து மிக முக்கியமான ஒரு அசாதாரணமான ஒன்றாக தென்படுகின்றது. அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டது என்பது வேறு விஷயம். தைப்பிங் கழகக்காரர்கள், புரட்சிக்காரர்கள் சீன நாட்டினுடைய முகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதில் அவர்கள் இறுதியில் வெற்றி பெறவில்லை. தென் சீன பகுதி, மத்திய சீன பகுதி முழுவதுமே அவர்கள் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இந்த உள்நாட்டு கழகமாக, உள்நாட்டு புரட்சியாக இந்த தைப்பிங் கழகம் மாறியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தைப்பிங்கினுடைய எதிர்ப்பு, தைப்பிங் கழகக்காரர்களுடைய எதிர்ப்பு, தைப்பிங்கினுடைய நில விவசாய முறையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம்
தொழில் வளர்ச்சி காண வேண்டும் என்பது, சமுதாயத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஆண் பெண் சமமாக இருக்க வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட, அவர்கள் இத்தகைய நெடிய போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது எவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை செயல்படுத்த முடியும் என்ற ஒரு வினாவும் எழுகின்றது. எனினும் சீன மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த தைப்பிங் கழகம். சீன அரசே இதை எதிர்பார்க்கவில்லை. தொடக்க காலத்தில் மேலை நாட்டவர்கள் இந்த தைப்பிங் கழகத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் அந்த நிலைப்பாடு மிக வேகமாக மாறத் தொடங்கியது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஐரோப்பிய வணிகர்கள் சீன அரசினுடைய ஒப்புதல் இருந்தால் நமக்கு போதும், நம்முடைய வியாபாரம் தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக நடைபெறும், தாங்கள் பெருமளவில் செல்வத்தை குவிக்கலாம், வர்த்தகத்தில் ஈடுபடலாம், ஆனால் தைப்பிங் கழகம் தொடர்ந்தால் அந்த வியாபாரம் பாதிக்கப்படும், தங்களுக்கு லாபம் கிடைக்காது, அமைதி வேண்டுமென்றால் நாம் ஆங்கிலேய அரசை, சீன அரசை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். ஆகவே ஐரோப்பிய நாடுகள் தொடக்கத்தில் தைப்பிங் கழகத்திற்கு ஆதரவாக இருப்பினும் மிக குறைந்த காலகட்டத்திற்குள்ளாகவே தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு காரணம் தங்களுடைய லாபமும் தங்களுடைய வர்த்தகமும் இந்த அமைதியின்மையால், இந்த தொடர் புரட்சியால் பாதிக்கப்படும் என்றார்கள். தைப்பிங் கழகக்காரர்களும் தொடக்க காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். சிறு சிறு வெற்றியாக இருந்து பின்பு சீனாவினுடைய பழைய தலைநகரையே அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்களுடைய வெற்றி பாதையில் பல குறுக்கீடுகள் ஈடுபட்டன. சீன படை நன்கு நவீனமயமாக்கப்பட்டு தைப்பிங் கழகக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு மிகச்சிறந்த தலைவர்களுடைய தலைமையின் கீழ் படிப்படியாக செயல்பட்டது. காலப்போக்கில் இறுதியில் 13 ஆண்டுகள் இந்த தைப்பிங் கழகம் நடந்தது. இந்த தைப்பிங் கழகம் ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம், சீன வரலாற்றில் 20வது நூற்றாண்டில் ஏற்பட்ட புரட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக பல ரகசிய சங்கங்கள் சீனாவில் இருந்தன. இருப்பினும் 13 ஆண்டு காலம் சீன அரசை எதிர்த்து பல்வேறு சமுதாய பிரிவினரை தங்களுடன் இணைத்துக் கொண்டு சீனாவினுடைய தென்பகுதி, மத்திய பகுதி போன்றவற்றை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சீனா முழுவதையுமே அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாமே என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய பெரிய புரட்சியாக இந்த தைப்பிங் விளங்கியது. ஆனால் சீன மக்களிடையே கன்ஃபூசிய கருத்துக்கள் மிக ஆழமாக வேரூண்டிருந்தன. இந்த ஹாங் என்பவர், இந்த வொர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட் சொசைட்டி, இது கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் சமயத்தினுடைய தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. மக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் கூட கன்ஃபூசியஸ், டாவோயிச கருத்துக்கள் தான் சீன மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் ஒரு சிறு அளவே என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் பல்வேறு பிரிவினர்கள் இந்த தைப்பிங் கழகத்தில் சேர்த்தார்கள் என்றால், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். அந்த அமைப்பு தைப்பிங் கழகம் எழுந்தது. அந்த கழகம் தோன்றிய உடனே பல்வேறு பிரிவினர், பாதிக்கப்பட்ட பிரிவினர், நான் சொன்னதை போன்று சுரங்க தொழிலாளர்கள், நிலக்கரி எரிப்பவர்கள், விவசாயிகள், கைவினைஞர்கள் மற்றும் பல்வேறு சமுதாய பிரிவினர், பல்வேறு இன பிரிவினர், சீனாவினுடைய வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு குடியேறியவர்கள், ஹக்கா என்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு முன்பே அங்கு குடியிருந்த சீனர்களுக்கு இடையே கருத்து மோதல், இவ்வாறு பல்வேறு நுட்பமான பிரச்சனைகள் சீன அரசியல் பொருளாதார நிலையை பாதித்தது. ஐரோப்பியனுடைய வருகை எரிகின்ற யுகத்திற்கு எண்ணெய் வார்த்தது போல் அமைந்தது. ஆகவே சீனாவில் இந்த தைப்பிங் கழகம் எழுந்தது. சீன தைப்பிங் கழகம் ஒரு தோல்வியை அடைந்தாலும் கூட இந்த தோல்வி காலப்போக்கில் வரக்கூடிய பெரும் புரட்சிக்கு ஒரு வித்தாக அமைந்தது. வரலாற்றிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சில நேரங்களில் தோல்வியை வெற்றியாக அமையலாம். ஆகவே இந்த தைப்பிங் கழகம் மிகப்பெரிய கிளர்ச்சியாக அமைந்தது.
நம்ம குறிப்பிட்டதை போன்று 20வது நூற்றாண்டில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு ஒரு முன்னோடியாக இது அமைந்தது. இந்த தைப்பிங் கழகத்தினுடைய பாதிப்பு என்னவென்றால், சீன சமுதாயம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏனென்றால் சீன அரசு திறமையற்ற அரசு, நிர்வாகம் ஊழல் மிகுந்த நிர்வாகம், சீனாவில் ஆதிக்கம் செலுத்துவோர் ஐரோப்பிய நாட்டவர்கள். ஆகவே சீன மக்கள் தங்களை இரண்டாம் தர குடிகளாக நடத்தப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தார்கள். அதற்கு மாற்று வழி என்ன? அவர்களுக்கு விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும்? அந்த கோபம், அந்த எதிர்ப்பு, அந்த மனநிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் தைப்பிங் கழகம் உள்ளது. மேலை நாட்டு கருத்துக்கள், ஐரோப்பிய ஒரு வாசகம் சொல்வது உண்டு, கொடி வர்த்தகத்தை பின்தொடர்ந்து செல்லும், பிளாக் ஃபாலோஸ் ட்ரேட் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இந்தியாவை காலனியாக மாற்றினார்கள். வியாபாரத்திற்காக வந்த ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ரஷ்யர்கள், அமெரிக்கர்கள் மற்றும் பல நாட்டவர்கள் சீனாவை தங்களுடைய வசப்படுத்திக் கொண்டார்கள். ஆகவே வர்த்தகத்தின் மூலம் தங்களுடைய ஆட்சியை, தங்களுடைய செல்வாக்கை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆகவே இது மேலை நாட்டு கருத்துக்களும் அவர்களிடையே பரவ தொடங்கியது. அதே போன்று பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு போராட்டமாக அமைந்தது. சீன அரசோ சீன மக்களோ வெளிநாட்டவர்களை அவர்கள் விரும்பி அழைக்கவில்லை. ஆனால் சீன அரசு ஐரோப்பிய வர்த்தகர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு தங்களுடைய துறைமுகங்களை ஐரோப்பியர்களின் வசதிக்காக, அவருடைய கச்சா பொருட்கள் பெறுவதற்காக, அவர்களுடைய லாபத்திற்காக கட்டாயப்படுத்தப்பட்டு திறந்து விடப்பட்டன. அவர்கள் அரசருக்கு எந்தவித விருப்பம் இல்லை. எனினும் அவர் வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் ஆங்கிலேய, பிரெஞ்சு, அமெரிக்க, ரஷ்ய வியாபாரிகளுக்கு தங்களுடைய நாட்டினுடைய வளத்தையும் செல்வத்தையும் கொள்ளை அடிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. லண்டனுக்கு சீனாவிலிருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த ஏற்றுமதிக்கான பணத்தை அபினி விற்றதன் மூலம் சீன அரசுக்கு ஆங்கிலேயர்கள் செலுத்தினார்கள். இந்த அபினி கடத்தி கொண்டு வரப்பட்டது. ஆகவேதான் இந்த அபினி போர்கள் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் மேலோட்டமாக பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய ஆணிவேர் சல்லிவேரை பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய, எவ்வளவு பெரிய வர்த்தக வளம், எவ்வாறு சீனர்கள் சுரண்டப்பட்டார்கள், எவ்வாறு ஐரோப்பியர்கள் கொள்ளை லாபம் அடித்தார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த அபினி. பல ஆண்டு காலமாக இந்த அபினி வர்த்தகம் முறைப்படுத்தப்படவில்லை. இரண்டாவது அபினி போருக்கு பின்புதான் இது நெறிப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது. அதே போன்று 1834 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஏகபோக உரிமை, சீனாவின் மீது கொண்ட ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது. இருந்தாலும் 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சீனாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்யப்பட்டது. 1857 கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் முடிவிக்கப்பட்டதற்கு பின்பு, அதற்கு பின்புதான் கிழக்கிந்திய கம்பெனியுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பித்தது. பின்பு ஆங்கிலேய அரசே நேரடியாக சீன வர்த்தகத்தையும் தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் கொண்டு வந்தது. பல நிர்வாக கட்டுக்கோப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இவ்வாறு சீனாவுக்குள்ளே பல நாட்டவர் தங்களுடைய பகுதியை ஏற்படுத்தி எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் படைத்தவர்களாக அந்த நிர்வாகத்தை அவருடைய கையின் கீழ் கொண்டு வந்தார்கள். இதனால் சீன பேரரசுக்கு உரிய வருவாய், அந்த அரசை நடத்துவதற்கான வருவாயை இவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே சீன பேரரசரும் இவர்களை நம்பியிருக்க வேண்டிய ஒரு நிலையில் ஏற்பட்டது. மக்களுக்கு சீன பேரரசு மீதும் எதிர்ப்பு, ஐரோப்பியர்களின் மீதும் எதிர்ப்பு. ஆகவே அந்த எதிர்ப்பு பல கழகங்களாக, பல எழுச்சிகளாக தொடங்கின. அதற்கு ஒரு தொடக்கமாகத்தான் தைப்பிங் கழகம் விளங்கியது என்பதை குறிப்பிட்டு சொன்னோம்.
சீன நாட்டு வரலாறு எல்லோருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றாக அமைவதற்கு காரணம், சீன மக்களுடைய சித்தாந்தத்தில் கன்பூசிய கருத்துக்கள், டாவோயிச கருத்துக்கள், பௌத்த மத கருத்துக்கள், மார்க்சிய கருத்துக்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைய சூழல் மாறியிருக்கின்றது. இன்றைய சூழலில் சீன நாடு எப்படி பிரச்சனைகளை பார்க்கிறது? பௌத்த மதத்தை தான் உள்வாங்கியதை போன்று மார்க்சிய கருத்துக்களையும் அது உள்வாங்கிக் கொள்ளுமா? சீனா ஒரு வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வல்லரசு அமெரிக்காவுடனான ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துகின்றது. இது உலகத்திலே மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. ஆகவே இந்த சீனாவினுடைய வரலாறு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, இந்த நாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்வது அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் கூறியதை போன்று வரக்கூடிய காலங்களில் பன்னாட்டு அரசியலை தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூற விரும்புகிறேன். சீன நாட்டு சித்தாந்தங்கள், கன்பூசிய கருத்துக்கள், பௌத்த சமய கோட்பாடுகள், டாவோயிச கருத்துக்கள், மார்க்சிய கருத்துக்கள், மாசேதுங்கினுடைய கருத்துக்கள், கலாச்சார புரட்சி இந்த நாட்டினுடைய எழுச்சியை அறிவித்தது. சீன நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசாக வளர்ந்து வருகின்றது. இதனுடைய வளர்ச்சி நாம் அறிந்து கொள்வது, வரக்கூடிய காலங்களில் இது எவ்வாறு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்பட போகிறது, இதனுடைய தாக்கம் எந்த வகையில் இருக்கும் என்பது பன்னாட்டு அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தலாம் என்று நாம் நினைக்க தோன்றுகின்றது. தைப்பிங் கழகத்தை பற்றி பார்த்தோம். இந்த தைப்பிங் கழகம் பின்பு வரக்கூடிய புரட்சியாளர்களிடையே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சன்யாட்சன், நவீன சீனாவினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்றவர் சன்யாட்சன். வெளிநாட்டில் கல்வி கற்றவர். சீனாவை நவீன நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் முனைப்போடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். ஆகவே அந்த சன்யாட்சனுக்கு ஒரு உந்துவிசையாக அமைந்தது இந்த தைப்பிங் கழகம். மீண்டும் மீண்டும் ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக இணைந்து சீனாவை சூறையாடின என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், பலம் காலம் தொட்டே செல்வாக்குடன் பெரும் சிறப்புடன் இருந்த சீன நாடு இந்தியாவை போன்று மிக பெரும் இல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்பட்டதற்கான காரணம், தொடர்ந்து அந்த நாட்டினுடைய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. மேலை நாட்டு அரசுகள் பல சூழ்ச்சிகளின் மூலம், பல உடன்படிக்கைகளின் மூலம், தங்களுடைய வலிமை வாய்ந்த கடற்படையின் மூலம், எல்லோரும் ஒன்று சேர்ந்ததன் மூலம், வலிமையற்ற, ஒற்றுமையில்லாத, பிரிந்து கிடந்த இந்த சீன நாட்டை, குறிப்பாக 5000 அல்லது 6000 சிறு சிறு பகுதிகளாக சீனா பிரிந்திருந்தது என்று சொல்கின்றார்கள். இவ்வாறு இத்தகைய பிரிந்து கிடந்த நாட்டை இவர்கள் எளிதாக சூறையாடினார்கள். ஐரோப்பிய வரலாற்றில் துருக்கியை ஐரோப்பாவின் நோயாளி என்று சொல்வார்கள். அதே போன்ற நிலையைத்தான் சீனாவில் நாம் காண இயல்கின்றது. ஆகவே வரலாறு மாறுவதற்கான காரணிகள், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை மாறுவதற்கான காரணிகள் வரலாற்றில் இருக்கின்றன. சீன நாடு ஒரு பழம்பெரும் நாடு. சீன நாடு பல சித்தாந்தங்களுக்கு நிலைக்களனாக விளங்கக்கூடிய நாடு. அது பழமையை ஏற்றுக்கொண்டது, புதுமைக்கும் அது ஒரு விளக்காக விளங்குகின்றது. இன்றைய
இன்றைய சீன நாட்டினுடைய எழுச்சி எல்லோரையுமே அந்த நாட்டை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே சீன நாட்டு வரலாறு நமக்கு பல படிப்பினைகளை தருகின்றது. எவ்வாறு நிலமானிய முறையை பின்பற்றிய சீன நாடு நவீன நாடாக மாறியது. இந்த நவீன நாடாக மாறுவதற்கு இடையே அந்த இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பொருளாதார, அரசியல், அந்நிய, கலாச்சார கூறுகள் எவ்வாறு இந்த சமுதாயத்தை மாற்றியது என்பதை அறிந்து கொள்வது நமக்கு பெரும் துணையாக இருக்கும். சீன நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் இடையே கலாச்சார தொடர்பு இருக்கின்றது. இமயமலை நமது 2 நாடுகளுக்கும் இடையே பெரிய அரணாக இருந்தாலும் நவீன காலத்திலே இயற்கையை மீறியும் செயல்படக்கூடிய நிலை இருக்கின்றது. பௌத்த சமயம் இந்தியாவில் பிறந்தாலும் சீனாவில் அதனுடைய தாக்கத்தை நம்மால் காண முடிகின்றது. ஆசிய கண்டம் 21வது நூற்றாண்டை பற்றி சொல்கின்ற பொழுது இது ஆசிய நாடுகளினுடைய நூற்றாண்டு. அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் கூறியதை நான் முன்பு குறிப்பிட்டேன். சீனாவை பற்றி நன்கு புரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய 5 நூற்றாண்டுகளுக்கு உலக அரசியலை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். இது எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த உலக அரசியலை பற்றி அறிந்து கொள்வதற்கு சீனாவை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒன்றாக நானும் நினைக்கின்றேன். ஆகவே இன்று எந்த ஒரு நாடும் தனித்து இருக்க முடியாது. சீனா ஒரு தொடக்க காலத்தில் தனித்து இருந்தது. ஆனால் ஐரோப்பியர்களுடைய வருகை, ஐரோப்பிய வியாபாரிகள், ஐரோப்பிய வர்த்தகர்கள் அந்த நாட்டை சூறையாடினார்கள். அந்த நாட்டினுடைய செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த கிரிட்டிக் என்று சொல்வார்கள், அந்த பொருளாதார சுரண்டலை நாம் ஆய்ந்து அறிகின்ற பொழுது இது எத்தகைய பாதகங்களை ஏற்படுத்தியது, அதை சரிப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும், எவ்வாறு தான் இழந்த செல்வத்தை, எவ்வாறு பிரிந்து கிடந்த அந்த நாட்டை சீன மக்கள் உயர்த்தி பிடித்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. ஆகவே இந்த சீன வரலாறு மிக ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு பழங்கால சீனா 2500 ஆண்டுகளுக்கு முன்பே குதிரையை பற்றி சீன மக்கள் தெரிந்திருந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பௌத்த சமயம் இந்தியாவிலிருந்து அங்கே சென்று விட்டது. சீனாவினுடைய பட்டு உலக புகழ் பெற்றது. சீன பீங்கான் பொருட்கள் மிக புகழ் பெற்றது. முன்பு கூறியதை போன்று எகிப்திய எழுத்துக்களை போன்று சித்திர எழுத்துக்களை சீன மக்கள் பயன்படுத்தினார்கள். பாபிலோனிய, அசிரிய நாகரிகங்களை போன்று தொன்று தொட்டு நாகரிக தொட்டில்களில் ஒன்று சீன நாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீன நாடு ஒரு மிகப்பெரிய நாடு. இந்தியாவை விட 3-4 மடங்கு பெரிது. இன்றைய உலக பொருளாதாரத்தில் அதனுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. ஆகவே இந்த சீன வரலாறு நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கின்றது. இந்த சீன நாட்டு வரலாற்றில் இந்த பெயர்கள் நினைவில் கொள்வது சிறிது கடினம். திருப்பி திருப்பி நாம் அதை அறிந்து எழுதி கொண்டால் நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் டைப்பிங் புரட்சியை பற்றி பார்த்தோம். அதற்கு முன்பு அந்த பாதகமான உடன்பாடுகளை, பாரபட்சமான உடன்பாடுகள், வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையே சமரசம் இருக்க முடியாது. ஆகவே ஆங்கில வியாபாரிகள் தங்கள் கொள்ளை லாபத்தையே மையமாக கொண்டிருந்தார்கள். சீனாவை கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் பேரு நாட்டினரையும் சேர்த்து கொண்டார்கள். 2வது அபினி போரில் கூட பிரெஞ்சு ஆங்கிலேய படைகள் தான், ஆங்கிலேய கப்பல் படைகள் தான் இந்த சீன துறைமுகங்களை தாக்கின. முதலாக முதல் அபினி போரில் 5 துறைமுகங்களை பெற்றார்கள், காண்டன் துறைமுகம் உட்பட. 2வது அபினி போரில் 11 துறைமுகங்களை மேலும் பன்னாட்டு வர்த்தகத்துக்காக திறந்து விடப்பட்டது. அதற்கடுத்து செஃபு உடன்படிக்கையின்படி இங்கிலாந்துக்கும் சீனாவுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அதன்படி மேலும் 5 துறைமுகங்களை தங்களுடைய வர்த்தகத்திற்கு திறந்துவிட சீனாவை கட்டாயப்படுத்தினார்கள். இவ்வாறு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து சீனா முழுவதுமே சீன கடற்கரை பகுதிகள் அல்லாது சீனாவின் உள்நாட்டு நதி முகங்களிலும் உள்ள
பல்வேறு இடங்கள், பல்வேறு பகுதிகளை இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்கள் வசப்படுத்திக் கொண்டன. இவ்வாறு சீன தண்ணீர் பழத்தை வெட்டி துண்டு துண்டாக சுவைப்பதை போன்று இந்த ஐரோப்பிய நாடுகள் சீன நாட்டு வளத்தை சுரண்டின. ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கு வழிவகுத்தது. ஒரு ஜவுளி துறையில் முன்னோடியாக விளங்கிய சீன நாடு இந்தியாவை போன்று தொழில் புரட்சியின் விளைவாக அந்நியர்களினுடைய வருகையின் காரணமாக தங்களுடைய செல்வாக்கை இழந்தார்கள், தங்களுடைய ஒற்றுமையை இழந்தார்கள், தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்தார்கள், தங்களுடைய சுயமரியாதையை இழந்தார்கள். தங்கள் நாட்டிலேயே தாங்கள் இரண்டாம் தர குடிகளாக நடத்தப்பட்டார்கள். இதற்கு மாற்று என்ன? இதை எவ்வாறு மாற்றுவது? இது எவ்வாறு சீனாவை ஒன்றுபடுத்துவது? எந்த கருத்து அவர்களை இணைக்கும்? எவ்வாறு சீன மஞ்சு அரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ண போராட்டம் சீன மக்களை பல்வேறு வகைகளில் சிந்திக்க வைத்தது. அந்த சிந்தனையின் விளைவுதான் 1911ஆம் ஆண்டு புரட்சி, அதற்கு பின்பு எழுந்த புரட்சிகள். இவ்வாறு சீன நாட்டு வரலாறு பல படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கின்றது. பொருளாதார ரீதியில், விஞ்ஞான ரீதியில், படை வலிமை ரீதியில் ஒரு நாடு குன்றி இருந்தால் அந்த நாடு மற்ற நாடுக்கு அடிபட வேண்டும், தங்கள் நாட்டின் வளங்களை இழக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சீன வரலாறு நமக்கு சொல்கின்றது. ஆகவே இது ஒரு அத்தியாயம். சீன வரலாற்றை பற்றி படிக்கின்ற பொழுது நாம் நவீன காலத்தில் தான் வருகின்றோம். இந்த நவீன காலத்தின் தொடக்கமாக ஐரோப்பியருடைய வருகை, அபினி போர்கள், அடுத்து தைப்பிங் கழகம், அடுத்து சாதக பாதகமான நிலை, இதற்கு பின்பு சீன வரலாறு எந்த திசையை நோக்கி செல்ல போகின்றது? அந்த சீன வரலாற்றை எடுத்து செல்பவர்கள் யார்? இந்த சீன வரலாற்றினுடைய முக்கிய கூறுகளை அடுத்து நாம் காணலாம்.